தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம தாளிக்கணும். ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு. ஆட்டுக்குடல், ஆட்டு ஈரல், ஆட்டு தலை, ஆட்டுக்காலும் வச்சுருக்கோம். இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு குடல் கறி விருந்து நம்ம பண்ண போகிறோம். எல்லா பார்ட்ஸும் சேர்த்து வச்சு பண்ண போகிறாங்க. சென்னையிலேருந்து நம்மளுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விருந்து. நம்ம சென்னையிலேருந்து வந்திருக்கோம். அண்ணங்கிட்ட வந்து கேட்டுருந்தோம் எங்களுக்காக என்ன விருந்து வைக்க போகிறேங்கன்ட்டு. ஆட்டுடைய பார்ட்ஸுங்களை வச்சு உங்களுக்கு ஒரு சூப்பரான கிரேவி வந்து செய்து தரப்போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஆட்டோட இருதயம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னாரு. எதுக்கு நல்லது? பக்கவாத நோயின்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்கு ரத்தம் போகாதனால தான் ஒன் சைடு லெஃப்ட் சைடு வந்து கை கால் வராமல் போகும். அந்த கை கால் வராமல் போகிறதுக்கு வந்து ஆட்டோட இருதயம் வந்து ரொம்ப நல்லது. பக்கவாதத்துக்கு ரொம்ப நல்லது. அம்மா என்னென்ன மருத்துவ குணம்லாம் இருக்கு பாருங்க. ஆட்டுத்தலை, ஆட்டுத்தலையை ரெண்டா பொளந்தாச்சு. இது அப்படியே குச்சி வச்சு அடிக்கலாமா? சரிங்கண்ணா. அப்போ தான் நல்லா எரியும். ஃபயர் கேம்ப் போடு. ஆமாம், ஃபயர் கேம்ப் நல்லா பெருசாக ஆக்கிட்டு நமக்கு தேவையானது சமைச்சிட வேண்டியதுதான். பழைய காலத்துலாம் உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க. எதனாலண்ணா? அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றதுனால தானே. அதனால தாங்களா? கேஸு இந்த குக்கர் எல்லாம் இல்லாமல் மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றதுனால உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க நம்ம மக்கள். என்னமோ தெரியாது, ஆனால் நீங்கள் நல்லா பற்ற வைக்கிறீங்க. எந்த அளவுக்கு பற்ற வைக்கிறீங்கன்னு தெரியல. நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாமாண்ணா? கண்டிப்பாக. எவ்வளோ நேரம்? ஆட்டுக்குடல் பார்ட்ஸ் நல்லா வெந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாண்ணா. எவ்வளோ நேரம் வேகணும் இது? குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் வேகணும். 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வெந்ததுன்னா சூப்பராக பூ போல இருக்குது நமக்கு. மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு, வரமிளகாய், அதுக்கு மேலே கருவேப்பிலையை போட்டுடலாம். மூடிடலாமாண்ணா? மூடுங்க. மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே நம்மளுக்கு ஒரு 3/4 மணி நேரம் வேகணும். எந்த அளவுக்கு வேகுதோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். வெந்திச்சா பார்த்துக்கலாம். நம்ம வெந்திச்சா இன்னும் ஒரு 5 நிமிஷம். போட்டி அதெல்லாம் தலைக்கறி அப்படின்னா தான் நல்லா வேகும். ஆமாம், நல்லா வெந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும். நல்லா கொதிக்குது பாய். நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். ரைட்டு. மட்டன் ஜாமான் செட்டு வெந்திருக்கான்னு பார்க்கலாமாண்ணா? வாங்க ஓப்பன் பண்ணுங்க, பார்த்துருவோம். ஆஹா, ஓஹோ அண்ணா, நிறைய தண்ணி வச்சிருந்தோம். தண்ணி சுண்டி நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஆமாம், நல்லா வந்திருக்கு பாருங்க. பத்தி தானே எதுவுமே எடுக்க முடியல. இந்த சுடதாக இருக்குது, பார்த்து சாப்பிடுங்க. வாய் வெந்தன போகுது. நல்லா பூ மாதிரி வந்துருச்சுங்களா? ஆட்டு ரத்தம் இதையும் நல்லா கலக்கிறோம். நம்ம இப்போ வரைக்கும் உப்பு போடவே இல்லை. உப்பு ஏன் போடலை அப்படின்னா ஆட்டு ரத்தத்துலேயும் உப்பு இருக்கும், அதனால தான். ஆட்டு ரத்தத்தை சேர்த்தோன்னா அப்படியே கலர் மாறிடுச்சு குடல் கறி. நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு ஆட்டு ரத்தமும். இப்போ இதை இறக்கி வச்சு நம்ம தாளிக்கு போயிடலாம். சம்பத் கான், இதோ இறக்குங்க கான். மட்டனோட எல்லா பார்ட்ஸும் நம்ம அழகாக வேக வச்சு எடுத்துட்டோம். இதை வந்து மறுபடியும் நம்ம தாளிக்க போகிறோம். என்னென்ன மசாலா போட்டு நம்ம தாளிக்கிறோன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம தாளிக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம்,
சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கணும் இந்த ரெசிபிக்கு. காரத்துக்கு பச்சை மிளகா, வாசனைக்கு கருவேப்பிலை போடலாமாண்ணா? கொடுங்க. நம்ம சேனல் ஏதாவது குடல் சம்பந்தமா ஏதாவது போட்டிருக்கீங்களா? ஆட்டுக்குடல்ல பிரியாணியே பண்ணியிருக்கேண்ணா. ஓ, பிரியாணி பண்ணியிருக்கோம். வேற ஆட்டுக்குடல் கிரேவி பண்ணியிருக்கோம். வேற 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 தலைக்கறி பண்ணியிருக்கோம். ஓகே, தலைக்கறி பண்ணிக்கிறீங்களா? ஆமாம், தலைக்கறி, ஆட்டு தலைக்கறி வச்சு நம்மளுக்கான வேலை பார்க்குற மாதிரி தெரியலையே. நாங்களா எங்களுக்கு வாயும் வேலை செய்ய, கையும் வேலை செய்ய. ஆனால் ஆடு நிறைய பண்ணிக்கிறீங்களா? சிக்கனா மட்டனா எது நிறைய பண்ணிக்கிறீங்க? சிக்கன், மட்டன். சிக்கன் தான் அதிகமாக பண்ணியிருக்கோம். ஓ, சிக்கன் தான் அதிகமாக பண்ணிக்கிறீங்க. ஓகே ஓகே. எப்படி நம்ம டீமில் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்காங்களா இல்லை வெஜ் சாப்பிட்றவங்க அதிகமாக இருக்கிறாங்களா? நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. வெஜ்ஜியா அது சட்டையே பண்ண மாட்டாங்க நம்ம ஆளுங்க. ஓகே ஓகே ஓகே. 10 கிலோனாலாம் அடித்து பொழக்க சாப்பிடுவாங்க நம்ம ஆளுங்க. வாங்க. வெங்காயம் வதங்கிருச்சா? நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே அரைச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோட நுரையீரல், ஈரல், தலைக்கறி, குடல் எல்லாம் சேர்ந்துருக்கு. இந்த எல்லா ஐட்டத்தையும் வேக வச்சிட்டோம். இப்போ ஊற்றி ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரியே இருக்கு இன்னைக்கு. வாங்க வாங்க, சாப்பாடு ரெடி ஆகிட்டு சாப்பிட போகலாம். வாங்க வாங்க. செம்மையாக இருக்குங்க. ஆட்டோடைய கறி வந்து தனித்தனியாக தான் சாப்பிட்ருக்கேன் நான். இது வரைக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். வேறு லெவலில் சமைச்சு கொடுத்துருக்காங்க அண்ணாங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாரில் கூட இந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் வராது. வேறு லெவல் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. காரம், உப்பு எல்லாமே வேறு லெவலுக்கு கரெக்டாக இருக்குது. ஸ்கேலில் வச்சு அளந்தாங்க எப்படி இருக்குங்க பாருங்கள். அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ணாங்களுக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். டேஸ்ட்டு வேறு லெவல், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. சமத்தண்ணா நல்லா இருக்குங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. சாப்பிடுங்க. ப்ரோ, அமைதியாக சாப்பிட்ருக்கீங்க. எப்படி இருக்குது சாப்பாடு? மஜாவா? எந்த அளவுக்கு மஜா? இது வரைக்கும் நான் இந்த குடல் கறி கிரேவியே சாப்பிட்டதில்லை. இவங்க செய்கிற இந்த செய்முறை, இவங்க பண்ணுற விதம் எல்லாமே பக்காவாக இருக்குது. இவங்க பண்ணுறத பார்த்தே நான் அதனாலே சாப்பிட்டேன். சாப்பாடும் வேறு லெவலில் இருக்குது. இந்த குழம்பு நான் வந்து தனித்தனியாக தான் சாப்பிட்ருக்கேன். இது வந்து என்ன டேஸ்ட்னே தெரியல. குடல் கறியா இல்லை தலைக்கறியா எந்த கறி குழம்புனே தெரியல. மொத்தத்தையும் அந்த பேர் பார்ட்ஸ் மொத்தமாக போட்டு ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் செம்மையாக இருக்குது. வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரிலேருந்து இன்றைக்கி வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு கொலாப் வீடியோ பண்ணியிருந்தோம். நம்மளோட ஆடியன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். மறக்காமல் அவங்களோட சேனலுக்கு போய்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மள மாதிரி நிறைய குக்கிங் வீடியோ போட்டிருக்காங்க. நம்ம சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. அவங்களும் சொல்லிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.